வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஒரு பொய் பேசுனா முடிவில் என்ன நடக்கு? நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்புல உண்மையாய் வாழ்ந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகிறோம். இந்த பூமியிலே உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுக்கு பிரியமான ஜனம் யாரு அப்படின்னா உண்மையாய் வாழ்கிறவர்கள். உண்மையாய் வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை? உண்மை மட்டும்தான் இல்லை. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமான பிரச்சனைகள். ஒரு டைவர்ஸுக்கு காரணம் என்ன? பிரிஞ்சு போறாங்க. காரணம் என்ன? நிறைய குடும்பத்திலே ஆன்லைன்ல இணைந்திருக்கிறீங்க. உண்மையோடு இருந்தால் ஆசீர்வாதம். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார். இப்ப இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது நம்ம என்ன பிரதர் செய்யலாம் அப்படின்னா, மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், மனம் திரும்பினால் நித்திய ஜீவன். மனம் திரும்பி தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்புகிறார். மனம் திரும்பும் போது பரிசுத்தாவிலாம் நிரப்புகிறார். மனம் திரும்பும் போது மட்டும்தான் நம்ம குடும்பம் கனி உள்ள ஒரு வாழ்க்கையா மாறும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் கனி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மை இல்லை.